ஒரு பக்கம் விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே இப்பவே மனக்கோட்டை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சிஎம் ஆயிடுவாரு. விஜய் தான் இந்த வாட்டி தேர்தல்ல வின் பண்ணுவாரு அப்படின்ற மனக்கோட்டை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையாலுமே விஜய் தோப்பாரா? ஜெயிப்பாரா? என்ன நடக்கும்? இப்ப சிஎம்மா இருக்கிற ஸ்டாலின் தோத்தாருன்னா, அவர் வந்து எலக்ஷன்ல 118 தொகுதியில ஜெயிக்கலன்னா, சிஎம் பதவியிலேருந்து வெளியில வரணும். அது ஒரு தோல்வி. இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆல்ரெடி அவர் சிஎம்மா இருந்தவரு. இப்ப அவரும் எலக்ஷன்ல ஜெயிக்கலன்னா, அவருக்கு இது ஒரு தோல்வியா எடுத்துக்கலாம். ஆனா இப்ப விஜய் அப்படின்ற ஒரு பெர்சன் தனி நபரை எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் இப்ப ஒரு ஆக்டரா இருந்து பொலிட்டிஷியனா கன்வெர்ட் ஆகி இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எலக்ஷனை ஃபேஸ் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டிவிகே. அப்படி இருக்கிறப்ப உண்மையாலுமே எவ்வளவு தொகுதி வந்தாலுமே சரி, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு வங்கி அவங்களுக்கு கிடைச்சாலுமே சரி, அது எல்லாமே என்னைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெற்றியா தாங்க பாத்துக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி புதுசா வந்த கட்சி டிஎம்கேவா இருக்கட்டும் இல்ல ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இந்த 2 கட்சியுமே புதுசா தொடங்கி இது வரைக்கும் அவங்கள தவிர்த்து வேற ஒரு புது கட்சி யாருமே ஒரு 10% வாக்கு கூட எடுத்ததில்ல. அப்படி இருக்கிறப்ப டிவிகே இந்த அளவுக்கு ஒரு பேசு பொருளா மாறி இருக்கிறதே ஃபர்ஸ்ட் முதற்கட்ட வெற்றியா தான் டிவிகேவுக்கு பார்க்கப்படுது எல்லாராலையும். அப்படி இருக்கிறப்ப டிவிகே ஒருவேளை அவங்களோட இலக்கா நினைக்கிற சிஎம் போஸ்ட் டிவிகேக்கு அதாவது விஜய்க்கு கிடைக்கலனா கூட அவருக்கு எவ்வளவு தொகுதியோ எவ்வளவு ஓட்டு பெர்சன்டேஜ் கிடைச்சாலும் இப்போதைக்கு அவருக்கு அது ஒரு வெற்றியா தான் பார்க்கப்படும். இப்ப நீங்க சொல்லுங்க, டிவிகேவோட தலைவர் விஜய் சிஎம் ஆவாரா? இல்ல அதிகப்படியான வாக்கு வங்கிகள் பெற்று குறிப்பிடும்படியான பெர்சன்டேஜ் ஆஃப் வெற்றி சீட்டுகள் அவருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல பயங்கரமான ஒரு மோசமான தோல்வி. இப்ப வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தோல்வின்னா டிவிகேக்கு அவரோட எதிர்பார்ப்புலேருந்து அந்த எதிர்பார்ப்பு நடக்காதது தான் நான் சொல்லுவேன். மத்தபடி அவருக்கு தோல்வி கிடையாது. அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நீங்க இப்ப சொல்லுங்க.